ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளான டிசைன் பார்க்க போகிறோம். இதுக்கு லேஸ் 2 மீட்டர் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்து ஒரு 30 பாயிண்ட்டு நம்மளுக்கு தேவைப்படும். லைனிங் கிளாத், மெயின் கிளாத். லைனிங் கிளாத் மேட்சா இல்லாதனால நான் வேறு கலர் எடுத்துருக்கேன். தச்சு பரிமாண தையல் போட 1 இன்ச்சும், ப்ளவுஸோட ஹைட்டு 14.75, கழுத்து அகலம் 2.25, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். எப்போதுமே பாக்ஸ் போட்டுட்டு வரைகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஒரு பாட் நெக்கை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். கேன்வாஸ் பயன்படுத்தாமல் அப்படியே எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம அந்த லைன்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தோடு சேர்த்து கட் பண்ணக்கூடாது. லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நழுவாமல் இருக்க அங்கனங்கன பின் குத்திட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நெக் என்ன ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருந்தோமோ அதே ஷேப்லையே நம்ம அழகாக நீட்டாக தைச்சிக்கலாம். நேராக வரலை அப்படின்னா லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே தைச்சிக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போடணும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே ஒரு பரிமாண தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக அழகாக நீட்டாக நம்ம தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் நெக்கோட ஷேப்பை கரெக்டாக எடுத்து விட்டுறலாம். ஃபுல்லாகவே நெக்கோட ஷேப் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா தான் நல்ல பக்கம் நம்ம ஒட்டுலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் போடணும். இந்த படிமான தையல் தைக்கும் பொழுது தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். பெரிய தையலும் வைக்கக்கூடாது, நார்மல் தையலும் வைக்கக்கூடாது. பொடி தையலாக இருந்தால் தான் டிசைன் ப்ளவுஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங் பக்காவாக சூப்பராக இருக்கும். இப்போ படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு பட்டி தச்சு டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நீளம் அகலம் 3 இன்ச்சில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி கோன் மாதிரி நம்ம தைக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், முக்கோணமாக ஒரு முக்கோணம் மடிச்சுட்டு அடுத்ததாக ஒரு 2 முக்கோணமாக மடிக்கணும். இது போல் பாருங்கள், நூல் பீஸரை நம்ம கையோடே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் 2 பீஸ் மட்டும் தச்சு காமிச்சிருக்கேன். இது போல் பாருங்கள், நிறையா பீஸ் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோட கழுத்து பகுதியில் பாருங்கள், கோல்டு கலர் லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். இப்போ லேஸ் தைக்கும் பொழுது லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய கலரை எடுக்கக்கூடாது. லேஸ் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை தான் நம்ம எடுத்துக்கணும். கரெக்டாக பாருங்கள், லேஸ் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிடாமல் கரெக்டாக கழுத்தை ஒட்டியே பொறுமையாக இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தச்சுக்கலாம். இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி மடிச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், அழகாக நீட்டாக சென்ட்ரு பண்ணி மடித்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள், கரெக்டாக 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேப் எந்த மாதிரி பொசிஷனில் வச்சுருக்கோனோ அதே மாதிரியே வச்சு 1 இன்ச்சு இது போல் மார்க் பண்ணி அதை அப்படியே நம்ம லைன் போட்டுக்கலாம். அளவு எடுத்து நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிரும்.
இப்போ இந்த லைனில் பாருங்கள், நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கோன் முக்கோணத்தை வரிசையாக தச்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போது அந்த ஷோல்டரை ஒட்டியே தைக்காமல் ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் வரிசையாக நம்ம தைக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைனுக்கு நெருக்கமாக தைக்காமல் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் நம்ம வந்து லைனாக தச்சுக்கலாம். அந்த கோட்டில் பார்த்தீங்கன்னா கோனோட பிசிறு பகுதியை கரெக்டாக வச்சுட்டு அந்த கோனோட தையல் மேலேயே அழகாக பொறுமையாகவே தச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டே நம்ம வந்து வரிசையாக அந்த முக்கோணத்தை தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் இதே கோல்டு லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். இந்த கோல்டு லேஸை பயன்படுத்தி தைக்கும் பொழுது அந்த கோனோட முக்கோண பகுதியோட பிசுறு பகுதி வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு தையல் தெரியாமல் அப்படியே அந்த பிசுரை மறைச்சி இது போல் லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஊசியில் 4 நூல் கோர்த்துக்கலாம். முக்கோணத்தோட கலர் என்ன கலரோ அதுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய நூலை கோர்த்துட்டு இந்த மாதிரி அந்த முக்கோணத்தோட நுனி பகுதியில் நார்மலாக இருக்கக்கூடிய பாசியை வந்து நம்ம பயன்படுத்தி தச்சுக்கலாம். இந்த பாசியை ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி தான் நம்ம எடுத்துக்கணும். நார்மலாக அந்த மஞ்சேன்னு வெறிச்ச கலரில் இருக்கக்கூடிய பாசியெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி மட்டும் நம்ம எடுத்து இது போல் நுனி பகுதியில் நம்ம வந்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரியே வரிசையாக எல்லா முக்கோணத்துக்குமே பாசியை தச்சுக்கலாம். இப்போ இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ இதே டிசைன்லேயே ஃபுல்லாக நம்ம ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைனோட தையக்குழி பார்த்துடலாம். லேஸ் 2 மீட்டருக்கு 20 ரூபா, ஸ்டோன் 15 பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 225 ரூபா, ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 15 ரூபா. அப்போ 15 பீஸுக்கும் 225 ரூபா. ஆரிக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். அதோட பாக்கெட் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பாசி தான் வச்சுருக்கோம், அதனால 30 ரூபா. மொத்தம் மெட்டீரியல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 275 ரூபா வருது. இந்த டிசைனோட தையக்குழி பார்த்துடலாம். இந்த பாட் நெக் ஸ்டிச் நார்மலாக அந்த பாட் நெக் தைக்கணும் அப்படின்னா 30 ரூபா நம்ம சேர்த்துக்கலாம். லேஸ் 2 லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த 2 லைன், ஒரு லைனுக்கு 2 தையல், இன்னொரு லைனுக்கு 2 தையல், அதுக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா நம்ம சேர்த்துக்கலாம். கோன் முக்கோணம் ஸ்டிச் பண்ணது, அதை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதை முக்கோணமாக தைச்சி பிசுறுலாம் கட் பண்ணி அந்த முக்கோணத்தை அயன் பண்ணி நம்ம ப்ளவுஸில் வந்து தைச்சதுக்கு 120 ரூபா நம்ம சேர்த்துக்கலாம். பாசி தைச்சதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசி தைச்சதுக்கு 40 ரூபா நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தம் இதோட தையக்குழி மட்டும் 230 ரூபா வருது. அது போக இந்த ஸ்டோன் நம்ம வந்து ஒட்டிட்டு நல்லா காய வச்சு இது பூரா வந்து ஸ்டிச் பண்ணிடணும் அங்கனங்கன ஊசி நூலை வச்சு. இதோட ப்ரைஸ், இதோட தையக்குழி பார்த்தீங்கன்னா 100 ரூபா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டோன் ஒட்டிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறம் இதே நூலை, அந்த கோல்டு கலர் நூலை போட்டு அங்கனங்கன நம்ம வந்து தச்சு எடுத்துக்கணும்.
இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூ. 100 சேர்த்துக்கலாம். மொத்தம் தையக்கூலி பார்த்தீங்கன்னா 200 மெட்டீரியல்ஸ்க்கு வந்து 275. இது வந்து பார்த்தீங்கன்னா 340. இப்போ உதாரணத்துக்கு இந்த ப்ளவுஸோட தையக்கூலி வந்து 250 அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ரூ. 865 வருது. நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லும் பொழுது ரூ. 15 லெஸ் பண்ணிவிட்டு 850 கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த டிசைனுக்கு கூட வாங்குறதும் கம்மியாக வாங்குறதும் உங்களுடைய விருப்பம். ஒரு டிசைன் ப்ளவுஸுக்கு எப்படி தையக்கூலி வாங்குறதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல டிசைனோட பார்க்கலாம். தேங்க்யூ.